எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இதை சாப்பிடு. ஆமா, என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன், உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கைப்பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன். மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஹே மகேஷ், நல்ல வேலை நீயாவது வந்தியே. வா, கொஞ்சம் கொக்கிய போட்டு விட. ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம், பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க, பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கோம், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ. நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. மாமா, மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு காய்ச்சல் நாடகம் மாறவனோ தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்த மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்த? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா?
என்னம்மா தைலம் தேய்ச்சி விட்றியா? ஆமாத்த, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. ஹே மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை... காயத்ரி, என்னம்மா? எவ்வளோ நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன். வானரம் எங்க கிளம்புது? பொண்ணு பார்க்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா. நல்ல பையன். ஏய் நில்லு, என்ன இவ்வளோ சந்தோஷம்? இல்லை காயத்ரி, இல்லை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிழங்கு எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு. வரேன். சரி. நீ என்ன பண்ற மகேஷ்? எங்க முதல்ல வெளியில போ. என்ன பாக்குற? முதல்ல வெளியில போ.
இப்ப நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா மகேஷ்? எங்க அப்பா சாகும்போது எனக்கு 15 வயசு. அப்ப நீ சின்ன பையன். என் கூட தான் விளையாடுவ, என் பாயில தான் தூங்குவ. ஆனா இன்னைக்கு நீ பண்ணின காரியத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மகேஷ். ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? இங்க பாரு மகேஷ், என் விதிதான் கல்யாணம் ஆகாமலே கன்னியா வாழணும்னு என் தலையில எழுதியிருக்கு. உனக்கு என்னடா? நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். உங்க அப்பா உன்னை IPS ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காருடா. உங்க அம்மா, அவங்க உலகமே நீதான். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு மகேஷ். எந்த காரணத்தினால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது ஏன் தப்பு தான். உன்னை நான் எந்த தப்பு சொல்ல முடியாது. ஆனா என்ன நீ மறந்துடணும். முன்ன மாதிரி நீ என் கூட பழகணும். அதான் எனக்கு வேணும். நான் இன்னும் உன்னை சின்ன பையனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கிட்டியோ அப்பவே உன் மனசு சுத்தமாயிருச்சு. போதும், போலாம்.